ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அத்தியாயம் 2126. தலைவர் தேவராஜின் கேள்வியை கேட்டதும் வீரசமரன் மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டு, இப்படி ஏதோ நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கதாநாயகன் ரொம்ப நல்லவன். அவனோட பெருந்தன்மையால குற்றவாளிகளை மன்னிச்சிருவான்னு இவங்க நினைப்பாங்க. இதையே தான் எல்லா கதை புத்தகங்கள்லையும் பார்த்திருக்கேன். சரி, இன்னும் ஒரு வாட்டி என்று தனக்குள்ளேயே சொல்லிவிட்டு அவன் அந்த தலைவரை பார்த்து, தலைவர் தேவராஜ், இந்த அயோக்கியனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுக்காகவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுக்காகவும் இவனை இப்போதைக்கு விடுறேன். ஆனா இது இந்த ஒரு தடவை மட்டும்தான். அடுத்த தடவை எவனாவது என்ன வம்பிழுக்க நினைச்சீங்கன்னா கடவுள் சத்தியமா சொல்றேன், இந்த நல்லவன் கெட்டவனா மாற தயங்கவே மாட்டான் என்றான். இந்த எதிர்பாராத பதிலை கேட்டதும் தலைவர் தேவராஜ் மட்டுமல்லாமல் மித்திரனும் ஒரு கணம் திகைத்தபடி நின்றான். ஏனெனில் இவ்வளவு எளிதாக வீரசமரன் இந்த விஷயத்தை விட்டுவிடுவான் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் அவன் முகத்தில் தெரிந்த இனிமையான புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த தீவிரமான நோக்கத்தை தலைவரால் உணர முடிந்தது. அடுத்த நொடியில் சுற்றியிருந்த அமைதியை உடைத்து வீரசமரன் மீண்டும், ஆனா இப்ப அவனோட அன்பு தம்பி லகான் ஏமாத்து வேலை பண்ணதால அதுக்கு ஈடா இந்த விளையாட்டு பொருளை நானே வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மித்ரன். நீ மட்டும் இல்லைன்னா இந்த அப்பாவியான சமரனுக்கு இந்த ஆன்மாவை அழிக்கும் விதை கிடைச்சிருக்காது என்றான். இந்த முடிவு தலைவருக்கு சற்று கவலை தரும் என்று தெரிந்திருந்தாலும் அதை அவன் வெளிப்படுத்தவில்லை. மேலும் அந்த ஆன்மாவை அழிக்கும் விதையை வைத்துக் கொள்வது அவனுக்குள் நியாயமானதாகவே தோன்றியது. அதே சமயம் அதை கவனித்த மித்ரனின் கண்களில் கோபம் மெதுவாக பெருகியது. ஏனெனில் அந்த விதை அவனும் அவன் தந்தையும் சேர்ந்து உருவாக்கிய மிக பெரும் மதிப்புள்ள புதையல். அது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டியது. மித்ரனின் அந்த மறைக்கப்பட்ட கோபம் வீரசமரனுக்கு புரிந்தபோது அவன் சிறிது புன்னகைத்தான். பின்னர் மித்ரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, உனக்கு இது பிடிச்சிருக்கிறதுனால இத உனக்கு ஒரு பரிசா தந்துடுறோம் என் அன்பு நண்பா என்றான். இதனால் நிலைமை சமநிலைக்கு வந்தது போல தோன்ற தலைவர் தேவராஜ் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு, சமர இந்த விஷயத்தை மேற்கொண்டு வளர்க்க விரும்பாததால இதோட இதை முடிச்சுக்கலாம். ஆனால் லகான் குணமடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த தடவை யாராவது இந்த மாதிரி காரியங்கள்ல இறங்குனா அந்த வீரன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, விதிமுறைப்படி நாங்க கண்டிப்பா தண்டிப்போம் என்று கனத்த குரலில் அறிவித்தார். அதற்கு பிறகு மித்ரன் மெதுவாக வீரசமரனை அணுகி அவன் தோளில் கை வைத்து, ரொம்ப நன்றி நண்பா. கண்டிப்பா இந்த உதவிக்கு நான் சீக்கிரமே பதில் செய்வேன். இன்னைக்கு இந்த தொடர்ல ஜெயிச்சு நீ அடுத்த நிலைக்கு முன்னேறிடுவ இல்லையா? என்னோட வாழ்த்துக்கள். இனி நாம அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும். உன்ன மாதிரி ஒரு திறமையான வீரனை எதிர்கொள்றதுதான் என்னோட விதியா இருக்கும் போல இருக்கு என்றான். அவன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அவன் கண்களில் பழிவாங்கும் தீ அமைதியாக எரிந்தது. அதை கவனித்த வீரசமரன், கவனமா இரு மித்ரன். இந்த பழிவாங்குற நெருப்பு ஆயிரக்கணக்கான வீடுகளை எரிச்சிருக்குது. அந்த நெருப்புல நீயும் சாம்பலாயிடாத. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களை சாம்பலாக்குறது தான் இந்த வீரசமரன்கிற நெருப்போட வேலை என்றான். அதற்கு பதிலாக மித்ரன் எதுவும் சொல்லாமல் புன்னகையுடன் அங்கிருந்து நடந்து சென்றான். பின்னர் அந்த மைதானம் முழுவதும் வீரசமரனின் திறமையை பற்றி பேசும் சத்தங்களால் நிரம்பியது. ஏனெனில் ஆதிபீடத்தின் மிகச்சிறந்த வீரனான மித்ரனை எதிர்கொண்ட போதும் அவன் சற்றும் கலங்காமல் நின்றதை அனைவரும் பார்த்திருந்தனர். மேலும் அவன் ஒரு புதிய வீரனாக கருதப்பட்டாலும் நேருக்கு நேர் சண்டையில் சிறந்தவர்களையும் மிஞ்சக்கூடியவன் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இதற்கிடையில் தொலைவில் இருந்த மேற்கு பகுதியின் 2ஆம் நிலை வீரர்களும் இந்த நிகழ்வை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் கூட அவனது திடீர் எழுச்சியையும் தாக்குதலையும் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இதன் பின்னர் இன்றைய சம்பவங்களின் மூலம் போட்டியின் முடிவுகள் அனைவருக்கும் தெளிவாகி இந்த முறை முதல் நிலை வீரர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தனர். அதனால் வீரசமரனும் அவனது நண்பர்கள் சிலரும் 2ஆம் நிலைக்கு முன்னேற தயாராக இருந்தனர். இறுதியாக வீரசமரன் வானத்தை பார்த்து புன்னகையுடன், எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். உங்களாலதான் நான் 2வது நிலை அடைஞ்சு அந்த 5 மகா பீடங்களுக்குள்ளேயும் நுழைய முடியும் என்றான். போட்டி முடிவடைந்ததும் அனைவரும் தங்கள் அறைகளுக்கு திரும்பிச் சென்றனர்.
ஆனால் அதற்கு பிறகும் அடுத்த சில நாட்களுக்கு ஆதிபீடம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. ஏனெனில் அனைவரும் அந்த கடைசி போட்டியை பற்றியே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட ஒரு முடிவு நிகழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையில் ஆதிபீடத்தில் 2ஆம் நிலை என்பது மிகவும் மேன்மையான வீரர்களுக்கே திறந்த ஒரு சிறப்பு நிலையாக கருதப்பட்டது. இதன் பொருள் அந்த நிலையில் இருந்த பலவீனமானவர்களுக்கு கூட ஆரம்ப ஆதிவர்ம தகுதி இருந்தது என்பதாகும். அதனால் இந்த நிலை விஸ்வஜித் நிலையை விட உயர்ந்ததாகவும் இளைஞர்களிடையே மிகுந்த சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்பட்டது. இதனால் 2ஆம் நிலை அனைத்து மாணவர்களிடையே முக்கிய இலக்காக மாறியது. ஏனெனில் 5 மகா பீடங்களுக்குள் நுழைவதற்கான ஒரே பாதை அதுவாக இருந்தது. ஆனால் அந்த 5 பீடங்களுக்கான தேர்வு மிகவும் கடினமானதாக இருந்தது. குறிப்பாக ஒரு வீரன் ஆதிவர்ம நிலையை விட ஒருபடி மேலான ஆதிலோக நிலையை அடைய வேண்டும், அதுவும் 20 வயதுக்கு முன்பே அடைய வேண்டும் என்ற நிபந்தனை மிகுந்த சவாலாக இருந்தது. தற்போது 2ஆம் நிலையில் இந்த நிலையை அடைந்தவர்கள் மிக குறைவு, 4 அல்லது 5 பேரே இருந்தனர். மேலும் மிக சக்தி வாய்ந்த வீரர்கள் அந்த 5 மகாபீடங்களிலேயே இருந்தனர். அவர்களிடம் உலகையே உலுக்கும் அளவிற்கு சக்திகள் இருந்தன. ஒரு வைரத்தின் உண்மையான மதிப்பை அறிய நகை வியாபாரி தேவைப்படுவது போல மிக திறமையான வீரர்களை உருவாக்க சிறந்த குருக்கள் தேவைப்படுவார்கள். ஆனால் வீரசமரனின் தந்தையால் அவனுக்கு அத்தகைய பயிற்சியை வழங்க முடியவில்லை. ஆதிபீடத்தாலும் அது சாத்தியமாகவில்லை. அவனது தந்தை கூறியது போல வீரசமரனின் தாய் உயிருடன் இருந்திருந்தால் அவளால் அதை செய்திருக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டாள். இதற்கிடையில் ஆதிபீடத்தை நோக்கி சிலர் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுள் முன்னால் சென்று கொண்டிருந்த வீரசமரனின் தோழி மைரா பின்னால் மெதுவாக வந்த 2 சிறுவர்களை பார்த்து, ஏன் நீங்க 2 பேரும் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு 2ஆம் நிலை பயிற்சியோட முதல் நாள். அதுக்கே நாம இவ்வளவு தாமதமா போயிட்டு இருக்கோம். உங்க கூடவே இருந்தா என் வாழ்க்கையே வீணா போயிடும் போல இருக்கு என்று சற்று கோபத்துடன் சொன்னாள். அதை கேட்ட வீரசமரன் மெதுவாக, என்ன அவசரம் மைரா? உன் பதட்டமான மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்து. இன்னும் நேரம் இருக்கு. நீ நினைக்கிற அளவுக்கு நாம ஒன்னும் அவ்வளவு தாமதமா போகல என்றான். ஆனால் மைரா கோபமான பார்வையோடு, டேய் முட்டாள், உனக்கு தெரியாதா? நாம இவ்வளவு மெதுவா போனா பயிற்சி எடுக்கிறதுக்கான எல்லா நல்ல இடமும் நிறைஞ்சிடும். அப்புறம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான இடத்துலதான் நாம பயிற்சி செய்ய வேண்டி இருக்கும். அது எனக்கு சுத்தமா பிடிக்காது என்றாள். அப்போது அவன் அருகில் வந்திருந்த தருண் சிரித்தபடியே, சமரா, எனக்கு தெரிஞ்சு நம்ம மைரா சொல்றதை கேட்டு வேகமா போறதுதான் நல்லது. இல்லனா இவ இத சொல்லியே நம்மள ஒரு வாரத்துக்கு சாவடிப்பா என்றான். உடனே இருவரும் சிரிக்க தொடங்கினர். ஆனால் மைரா சலித்து போய், ச்சே, இந்த முட்டாள்களோட வந்து மாட்டிக்கிட்டேனே, இவனுக்கு எப்பதான் வளருவானுங்களோ என்றாள். அப்போது வீரசமரன் தனது பார்வையை தருண் பக்கம் திருப்பி, தருண், ஒரு விஷயம் சொல்லு. உன்னை பார்த்தா மைராவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலயே. இதோ பாரு, நான் சொன்னதை கேட்டதும் தக்காளி மாதிரி உன் முகம் எப்படி செவந்து போச்சுன்னு என்று சிரித்தான். இதை கேட்டதும் தருண் உடனே முன்னே வேகமாக நடக்கத் தொடங்கினான். அதை பார்த்து வீரசமரன் சிரித்துக் கொண்டே இருந்தான். அதற்கிடையில் முன்னால் நடந்து கொண்டிருந்த மைரா மீண்டும் திரும்பி பார்த்து, நாம இப்பதான் 2ஆவது நிலைக்கு வந்திருக்கோம். ஆனா நம்ம நடக்கிற வேகத்தை பார்த்தா இந்த நிலையிலேயே ரொம்ப காலமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கவனமா இருக்கணும். என் தோழி ஒன்னு சொன்னா, இந்த 2ஆம் நிலையில மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற நிறைய வீரர்கள் இருக்காங்களாம். சமரா, உன்னோட அப்பா ரொம்ப புகழ் பெற்றவர்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையை சொன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல என்றாள். இதை கேட்டதும் வீரசமரன் சிரித்துக் கொண்டே, மைரா, நீ தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்க. என் அப்பாவோட பேரை சொல்லி மத்தவங்கள நான் மிரட்ட மாட்டேன். இந்த ஆதி பீடத்துல வீரசமரன் என்னவா இருந்தாலும் அது அவனோட சொந்த திறமையால தான் இருக்குமே தவிர மத்தவங்க அப்பாவோட, அதாவது என் அப்பாவோட பேரை வச்சு இருக்காது என்றான். உடனே மைரா, சரி, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் நிலையில சரியான நேரத்துல ஆதிலோக நிலையை அடைய முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் திறமையும் வலிமையும் இருந்தும் அவங்களால அந்த 5 மகாபீடங்களுக்குள்ள நுழைய முடியல. அப்படிப்பட்டவங்க மத்தவங்க மேலதான் தன் கோபத்தை காட்டி சந்தோஷப்படுவாங்கன்னு உனக்கே தெரியும். அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. அவங்க ஆதிபீடத்தோட விதிகளை எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதனால அவங்கள வம்பு இழுக்காம இருந்தா சரி. ஆனா பரவாயில்ல, அப்படி ஏதாவது நடந்தாலும் உங்க 2 முட்டாள்களையும் நானே காப்பாத்துறேன். என்ன விஷயம்னா,
அழகான பொண்ணு சொல்றத கேட்க யாருக்கு தான் பிடிக்காது என்றாள். இதை கேட்ட வீரசமரன் சிறிய புன்னகையுடன், எல்லாம் சரிதான், ஆனா அழகான பொண்ணுன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல என்றார். அதைத் தொடர்ந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டே ஒரு கட்டிடத்திற்கு முன் வந்து நின்றார்கள். அங்கிருந்த கதவிற்கு வெளியே பல வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த இடத்தை பார்த்த வீரசமரனின் முகத்தில் ஒரு இயல்பான ஆச்சரியம் மெதுவாக தோன்றியது. ஏனெனில் அதன் உள்ளே அபரிமிதமான ஜீவசக்தி நிரம்பி இருந்தது. அந்த சக்தியின் அலை அவனை தொட்டபோது அவன் அதை உணர்ந்தபடி அமைதியாக நின்றிருந்தான். இதற்கிடையில் அவன் முன் நின்ற மைரா மெதுவாக, இந்த பயிற்சி களம் நம்ம ஆதிபீடத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். 2ஆம் நிலை வீரர்கள் மட்டும்தான் இங்க பயிற்சி செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. இந்த இடத்துல 3ஆம் ஜீவசக்தி வலைப்பின்னலை உருவாக்குறதுக்காக அந்த 5 மகாபீடங்கள்ல இருந்து ஜீவசக்தியை ஏவும் திறன் கொண்ட ஒரு வலிமையான யோகியை வரவழைக்க நம்ம ஆதிபீடம் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கு. சொல்ல போனா ஒட்டுமொத்த வடக்கு எல்லையிலையும் இருக்கிற ஒரே 3ஆம் ஜீவசக்தி வலைப்பின்னல் இது மட்டும்தான் என்றாள். இதை கேட்டதும் வீரசமரனின் முகத்தில் வியப்பும் ஆர்வமும் மேலும் அதிகரித்தது. ஏனெனில் இத்தகைய ஜீவசக்தி வலையமைப்புகள் எந்த வீரனுக்கும் பெரும் உதவியாக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். அவை உணர்வு சக்தியை பல மடங்கு உயர்த்தும் என்பதால் அவனது கவனம் மேலும் அதிகமானது. அதே நேரத்தில் அவன் குடும்பத்தால் கூட இத்தகைய சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க முடியாது என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. பின்னர் மைரா மேலும், அந்த 5 மகாபீடங்களுக்குள்ள 5ஆம் ஜீவசக்தி வலைப்பின்னலை விடவும் இன்னும் வலிமையான வலைப்பின்னல்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல பயிற்சி பண்ற வேகம் நம்ம கற்பனைக்கும் எட்டாததா இருக்கும். இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்றாள். இதை கேட்ட வீரசமரன், நீ அந்த 5 மகாபீடங்களுக்கு போறப்போ அந்த வலைப்பின்னல்கள் எவ்வளவு வேகமா இருக்கும்னு உனக்கே தெரியும். இப்போதைக்கு வாங்க தலைவி அவர்களே, நாம இந்த கட்டடத்துக்குள்ள போகலாம் என்றார். அதன் பிறகு அவர்கள் அந்த பிரம்மாண்டமான கதவுகள் வழியாக உள்ளே நுழைந்தனர். வெளியில் இருந்து சாதாரணமாக தோன்றிய அந்த இடம் உள்ளே சென்றவுடன் முடிவில்லாதது போல விரிந்த ஒரு பரந்த மண்டபமாக மாறியது. இது ஜீவசக்தி வலையமைப்பின் மாயத்தன்மையால் உருவானது என்பதால் வெளியிலிருந்து அதன் உண்மையான பரப்பை யாராலும் உணர முடியவில்லை. உள்ளே நுழைந்ததும் வீரசமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து அங்கிருந்த சக்தியை உணர்ந்தார். அதே நேரத்தில் மைரா அவனையும் தருணையும் கைகளால் இழுத்து கொண்டு, சீக்கிரம் போகலாம், பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அந்த ஜீவசக்தி வலைப்பின்னலுக்கு எவ்வளவு நெருக்கமா நாம போறோமோ அவ்வளவு அதிகமா ஜீவசக்தி ஆற்றலை நம்மால பெற முடியும். இவ்வளவு அற்புதமான ஒரு இடத்தை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்றாள். அவர்கள் முன்னோக்கி நகர்ந்தபோது அந்த பயிற்சி களத்தில் ஏற்கனவே பல 2ஆம் நிலை வீரர்கள் இருந்தார்கள். பொதுவாக யாரும் யாருக்கும் வழிவிடாத அந்த இடத்தில் வீரசமரனை பார்த்ததும் சிலர் மெதுவாக பிரிந்து நின்றனர். ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த அவனது வலிமையான தாக்குதல் அவர்களது நினைவில் இன்னும் தெளிவாக இருந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து அனைவரின் கவனமும் களத்தின் மறுபுறம் திரும்பியது. அங்கே சிலர் அமைதியாக அமர்ந்திருந்தனர். மேலும் வீரசமரன் மற்றும் அவனது நண்பர்கள் வந்ததை கவனித்ததும் அவர்களின் முகங்களில் கோபம் வெளிப்பட்டது. ஆனால் முதல் முறையாக அந்த இடத்திற்கு வந்திருந்த வீரசமரன் சுற்றிலும் பார்த்தபடி அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது மைரா அவனது கையை பிடித்து, நம்ம இங்கேயே பயிற்சி பண்ணுவோம் என்றாள். இதற்கிடையில் வீரசமரன் தனது கவனத்தை அங்கிருந்த ஒரு தூணின் மீது செலுத்தினான். ஏனெனில் அதிலிருந்து வெளிப்பட்ட ஜீவசக்தி மிக அதிகமாக இருந்தது. அதே சமயம் மைரா அங்கிருந்த ஆசனங்களில் ஒன்றில் அமர்ந்து தனது கையை நீட்டி பயிற்சியை தொடங்கினாள். பின்னர் வீரசமரன் தருணை நோக்கி புன்னகையுடன், தருண், பயிற்சி ஆரம்பி. ஏன் அங்கேயே நின்று எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லனா இந்த அம்மா மைரா நம்மளை கடிச்சே தின்றுவா என்றார். அத்தியாயம் 2127. வீரசமரன் தனது வார்த்தைகளை முடித்துவிட்டு அங்கேயே அமர்ந்தான். அந்த இடங்கள் மிகவும் விசேஷமானவை என்பதால் அவற்றை கைப்பற்ற பல வீரர்கள் சண்டையிடுவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அந்த சண்டையை பற்றி அவனுக்குள் எந்த அச்சமும் எழவில்லை. அதன்பின் அமர்ந்தவுடன் மைராவைப் போலவே அவனும் மெதுவாக தனது கையை நீட்டிய போது சுற்றியிருந்த ஜீவசக்திகள் அனைத்தும் தனது உடலை நோக்கி வருவதை அவன் உணர்ந்தான். அதே சமயம் அவனது உடல் அந்த சக்திகளை வேகமாக உள்வாங்கிக் கொண்டது. அது அவனுக்குள் ஒரு அமைதியான மகிழ்ச்சியை உருவாக்கியது. ஏனெனில் தனது ஜீவசக்தி அதிகரிப்பதை உணர்ந்தவுடன் அந்த மகிழ்ச்சி தானாகவே வெளிப்பட்டது. இதற்கிடையில் வீரசமரன் பயிற்சியை தொடங்கியதை கவனித்த மைராவும் மெதுவாக கண்களை மூடி தனது பயிற்சியில் மூழ்கினாள். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை.
ஏனெனில் சிறிது நேரத்தில் சுற்றியிருந்த சத்தம் மெதுவாக அதிகரித்து அவர்களை திசை திருப்பத் தொடங்கியது. முதலில் வீரசமரனே கண்களை திறந்தான். அப்போது அவனது இடதுபுறத்தில் தருண் நிற்பது அவன் கவனத்திற்கு வந்தது. அதே நேரத்தில் அவனது முகம் முழுவதும் வெளிரி இருந்தது. மேலும் தனது கோபத்தை அடக்க முயல்வது போல அவன் கைகளை முஷ்டியாக இறுக்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு எதிரே வயதில் மூத்தவர்களாக தோன்றிய 2 இளைஞர்கள் நின்றிருந்தனர். அதோடு அவர்கள் தருணை நோக்கி கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அந்த நிலையை பார்த்த வீரசமரன் அமைதியாக அந்த இருவரை பார்த்து, என்ன விஷயம் நண்பர்களே? உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனையா? ஆனா தருணுக்கு நோய் தீர்க்க தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நான் உதவி பண்றேன். கட்டணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. கட்டணம் கொடுக்கிற ரகம் நீங்க கிடையாதுன்னு உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த 2 மூத்த வீரர்களின் முகங்களில் ஆச்சரியமும் கோபமும் கலந்த ஒரு வினோதமான வெளிப்பாடு தோன்றியது. அவர்கள் உடனே அவனை மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தனர். பின்னர் அவர்களில் ஒருவன் லேசான புன்னகையுடன், உன்னோட இந்த உளறலை வச்சு பார்த்தா நீ இங்க புதுசா வந்திருக்கிற அந்த வீரசமரம் மாதிரி இருக்கு. என் பேரு ஆதில். இவன் என்னோட நெருங்கிய நண்பன் முகிழன். இங்க பாரு, உன்னோட முட்டாள்தனமான பேச்சையெல்லாம் நாங்க கண்டுக்காம விட தயாரா இருக்கோம். ஆனா எங்களுக்கு பயிற்சி பண்ண இந்த இடம் வேணும். நீயும் உன் நண்பனும் இங்க புதுசு. அதனால உங்களுக்கு இங்க இருக்கிற விதிமுறைகள் தெரியாது. உங்களை விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. புதுசா வர்றவங்க இங்க உட்காரக்கூடாது. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இல்லனா அப்புறம் நீங்க 2 பேரும் பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவீங்க என்றான். அவர்கள் நேரடியாக மோத தயங்கியதால் வார்த்தைகளின் மூலம் தங்கள் ஆதிக்கத்தை காட்ட முயன்றனர். அதனால் வீரசமரனை விட முதலில் தருணை தொந்தரவு செய்ய தொடங்கியதும் தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் மைராவின் கண்கள் திறந்தன. அவர்கள் பேச்சை கேட்டவுடன் அவளுக்குள் கோபம் எழுந்தது. ஆனால் அவள் பேசுவதற்கு முன்பே வீரசமரன் மெதுவாக புன்னகைத்து, இதோ பாருங்க மதிப்பிற்குரிய மூத்த வீரர்களே, நாங்க தான் இங்க முதல்ல வந்தோம். அதனால நாங்க இந்த இடத்த விட்டு போக போறதில்ல. எங்களை இங்கிருந்து நீங்க கட்டாயப்படுத்தி வெளியேற்றணும்னு நினைச்சா மத்தவங்க கிட்ட சொல்லி சோளப்பொரிய தயார் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அப்புறம் அடிபட்டு நீங்க போட்டுக்க போற கட்டு போடும் துணிக்கும் நான் காசு கொடுக்க மாட்டேன். இத முன்னாடியே சொல்லிடுறேன் என்றான். அவன் வார்த்தைகள் உடனே சுற்றியிருந்தவர்களிடம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தின. ஏனெனில் இப்படிப்பட்ட தைரியமான பாணியை அவர்கள் முன்பு பார்த்ததில்லை. அதே சமயம் ஆதிலும் மகிழனும் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டனர். ஆனால் நேரடியாக செயல்பட தயங்கினர். அதற்கு காரணம், சமீபத்தில் நடந்த சண்டையில் வீரசமரன் வெளிப்படுத்திய ஆபத்தான சக்தியை அவர்கள் மறந்திருக்கவில்லை. அதனால் அவர்கள் உள்ளுக்குள் பதட்டமடைந்தனர். அந்த நேரத்தில் அருகிலிருந்து ஒரு இளைஞன், இவன் இங்க வந்து ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இவனோட திமிர பாரு என்றான். அந்த குரலை கேட்டதும் ஆதிலும் முகிழனும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் ஒருவன் அவர்களை நோக்கி நடந்து வருவது தெரிந்தது. அதை கவனித்த மைரா மெதுவாக, உனக்கு எப்பவுமே வம்பு விலை கொடுத்து வாங்குறது வழக்கமா போச்சு சமரா. இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய ரகலைய பண்ணிட்டு இருக்க? இதோ பாரு, மூத்த வீரர் சத்திரியனும் இங்கதான் இருக்காரு என்றாள். வீரசமரனிடம் சத்திரியனை பற்றிய தகவல் முன்பே இருந்தது. அதோடு அவன் வயதில் மூத்தவனாகவும் திறமையான அறிஞனாகவும் இருந்தாலும் 5 மகாபீடங்களில் சேர முடியாதவர்களில் ஒருவன் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் மைரா முன்பு சொன்ன அகம்பாவம் கொண்ட மூத்தவர்களில் அவனும் ஒருவன் என்பது தெளிவானது. இதை கருத்தில் கொண்டு வீரசமரன் அமைதியாக அவனை பார்த்து, அப்படின்னா நீ உன்னோட பெருமையை காட்ட வந்திருக்கிய சத்திரியன் என்று கேட்டான். அதற்கு சத்திரியன் புன்னகையுடன், நான் எப்படி அப்படி பண்ண முடியும் சமரா? நீதான் இவ்வளவு பிரபலமான திறமையான வீரனாச்சே. உன் முன்னாடி யாராவது தன்னோட வீரத்தை காட்ட முடியுமா என்ன என்றான். அவன் இதை வீரசமரனிடம் சொன்னாலும் அவனது வார்த்தைகளில் மறைக்க முடியாத பொறாமை தெளிவாக வெளிப்பட்டது. வீரசமரனின் வெற்றியை பற்றி முதலில் அறிந்த தருணத்திலேயே அவனுக்குள் கடும் கோபம் எழுந்திருந்தது. மேலும் வீரசமரன் தன்னை விட வயதில் இளையவன் என்பது அவனது மனதை இன்னும் கலங்கச் செய்தது. இதே போல முன்னேறிக்கொண்டே சென்றால் அவன் இறுதியில் 5 மகாபீடங்களையும் அடைந்து விடுவான் என்ற உணர்வு சத்திரியனின் உள்ளத்தை எரிக்கத் தொடங்கியது. ஏனெனில் இந்த இடத்தை அடைவது அவனுக்கு கனவாக இருந்தும் அது இப்போது சிதைந்து போயிருந்தது. ஆனால் இதற்கெல்லாம் வீரசமரன் எந்த பதிலும் அளிக்கவில்லை. மித்திரனுடன் ஒப்பிடும்போது சத்திரியன் அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை. இதனால் தன்னை புறக்கணிக்கிறான் என்ற உணர்வு சத்திரியனின் மனதில் மேலும் கோபத்தை கூட்டியது. இருப்பினும் வீரசமரனிடம் நேரடியாக சொல்லாமல் அவன் அருகில் நின்றிருந்த தருணை நோக்கி, உனக்கு மூத்தவங்க சொன்னது புரியலையா? ஓரமா போய் அவங்களுக்கு இடம் கொடு என்று கத்தினான். அவன் குரலில் அச்சமோ தயக்கமோ எதுவும் தெரியவில்லை. ஏனெனில் தருண் திறமையிலும் சக்தியிலும் வீரசமரனை விட பலவீனமாக இருந்தான்.
அதே சமயம் வீரசமரன், தருண் எங்கேயும் போக மாட்டான். அதனால ரொம்ப சத்தமா பேசாம இருக்கிறது தான் நல்லது. இல்லனா உங்க தொண்டை தான் வீணா கிழிஞ்சு போகும் என்றான். இதை கேட்டதும் சத்திரியன் தலையசைத்து தனது கோபத்தை மறைக்காமல், நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க சமரா. எங்களையே எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிறியா? மூத்த வீரர்கள் கிட்டயே சண்டைக்கு வரியா? ஏதோ ஒரு போட்டியில ஜெயிச்சதுக்கு நீ உன்னை பெரிய இவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்று கடுமையாக கேட்டான். அந்த சூழல் மேலும் மோசமடைய தொடங்கிய தருணத்தில் திடீரென ஒரு உறுதியான குரல், சத்ரியன், இந்த ஆதி பீடம் உன் குடும்ப சொத்து கிடையாது. அதனால இத உன் இஷ்டத்துக்கு நடத்தாம இருக்கிறது தான் நல்லது என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அனைவரும் திரும்பி பார்த்தனர். உயரமான அகன்ற உடலமைப்புடன் ஒரு இளைஞன் கனமான அடிகளுடன் முன்னே வந்து நேராக சத்திரியனின் முன் நின்றான். அவனை பார்த்த சத்திரியன் உடனே முறைத்து, அமர், நீ எவ்வளவு திமிரா நடந்துக்கிறன்னு உனக்கு புரியலையா? எங்க முன்னாடி இப்படி திமிரு காட்டுறதோட விளைவு கண்டிப்பா நல்லதா இருக்காது என்றான். ஆனால் அமர் தயக்கமின்றி அமைதியான குரலில், எல்லாரும் இங்க பயிற்சி பண்ணதான் வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல குரு பரதன் இங்க வந்துருவாரு. நீங்க இப்படி பிரச்சனை பண்றத பார்த்தா அவருக்கு அது சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்றான். அவனது தன்னம்பிக்கை சத்திரியனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் அவன் கோபத்தில் பற்களை கடித்தாலும் மேலும் எதையும் செய்ய முடியாமல் நின்றான். அதற்குள் மற்றொருவர் மெதுவாக கதவின் வழியாக உள்ளே வந்தார். அவரை கண்டதும் கூட்டம் முழுவதும் அமைதியானது. அவர் வேறு யாரும் அல்ல, கிழக்கு கிளையின் குருவான பரதன். அவரது வருகையை சத்திரியனும் கவனித்ததால் அவன் மேலும் எதுவும் பேசாமல் வீரசமரனை ஒருமுறை பார்த்துவிட்டு தனது அணியினருடன் அங்கிருந்து விலகினான். அவன் சென்ற பிறகு அமர் வீரசமரன் மற்றும் தருணை நோக்கி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த சத்திரியன் இப்படிதான். மத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாள்ல இது உங்களுக்கே பழகிடும். அப்புறம் உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நண்பா. அன்னைக்கு நடந்த போட்டியை பார்க்க என்னால வர முடியல. உன்னை பார்த்தா எனக்கும் உனக்கும் இடையில ஒரு பலமான போட்டி இருக்கும் போல தோணுது என்று புன்னகையுடன் கூறினான். அதற்கு பதிலாக வீரசமரனும் சிரித்தபடியே, இந்த பையன் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கான். சரி தருண், இதையெல்லாம் மறந்துட்டு இப்ப பயிற்சியில கவனத்தை செலுத்துவோம் என்றான். இதற்கிடையில் குரு பரதன் அங்கிருந்த உயரமான தூணை அடைந்திருந்தார். அவர் முதலில் வீரசமரனை நோக்கி பார்த்தாலும் எதுவும் பேசவில்லை. பின்னர் அவர் மெதுவாக கையை அசைத்தபோது அவரது கையிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி கீற்று பாய்ந்து தங்கத் தூண்களை தொட்டது. அதற்கு பின்னர் அங்கிருந்த ஜீவசக்திகள் திடீரென பல மடங்கு அதிகரித்தது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். இந்த மாற்றத்தை உணர்ந்த வீரசமரன் அமைதியாக புன்னகைத்தான். அதைத் தொடர்ந்து எதுவும் பேசாமல் கண்களை மூடி மீண்டும் பயிற்சியில் மூழ்கினான். இவ்வாறு நேரம் மெதுவாக நகர்ந்து ஏறக்குறைய அரை நாள் கடந்தது. பின்னர் கண்களை திறக்க முயன்ற தருணத்தில் அவனது உடல் திடீரென நடுங்கத் தொடங்கியது. அந்த உணர்வு அவனை சற்றே ஆச்சரியப்படுத்தினாலும் ஒரு கணம் யோசித்த பிறகு அவன் மெதுவாக, என்னோட நிலை இப்ப அடுத்த நிலைக்கு போற அளவுக்கு நெருக்கமா வந்துருச்சா என்று கேட்டான். இதற்கிடையில் அவனது உடலுக்குள் ஒரு கருப்பு ஜீவசக்தி மெதுவாக எழத் தொடங்கியது. அது சில நொடிகள் கழித்து கனமழைக்கு பிறகு அணை நிரம்பி வழிவது போல பெருகிக் கொண்டிருந்தது. இதனை உணர்ந்த வீரசமரன் அந்த ஜீவசக்தியை முடிந்தவரை வேகமாக உள்வாங்க முயன்றான். அதே சமயம் அவனை சுற்றியிருந்தவர்கள் திடீரென பதட்டமடைந்து அவர்களின் கவனம் முழுவதும் அவன் பக்கம் திரும்பியது. அப்போது அவனை பார்த்த அவர்கள் வியப்புடன், என்ன இது? இதெல்லாம் கண்டிப்பா அந்த வீரசமரனோட வேலையா தான் இருக்கும். அங்க பாருங்க என்று கூச்சலிட்டனர். அந்த சத்தங்களின் நடுவில் அருகில் அமர்ந்திருந்த தருணும் மைராவும் பிரச்சனையின் அறிகுறிகளை உணரத் தொடங்கினர். மேலும் வீரசமரனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்ற அச்சம் அவர்களுக்குள் மெதுவாக எழுந்தது. அந்த நேரத்தில் குரு பரதன் அந்த காட்சியை கவனித்து அனைவரையும் அமைதிப்படுத்தும் விதமாக, நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அவனோட ஜீவசக்தி வளர்ந்துகிட்டு இருக்கு என்றார். அவரது வார்த்தைகள் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. ஏனெனில் ஜீவசக்தி நிலையின் வளர்ச்சியின் போது இப்படிப்பட்ட பரபரப்பு ஏன் உருவாகிறது என்பதை யாராலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் வீரசமரனின் ஜீவசக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர். அதே நேரத்தில் தூரத்தில் நின்றிருந்த ஆதிலும் முகிழனும் அவனை பார்த்து கொண்டே இருந்தனர். அப்போது அவர்களின் முகங்களில் வியப்பும் மறைந்த பதட்டமும் தெளிவாக காணப்பட்டது. அதற்கு காரணம் வீரசமரன் எவ்வளவு வேகமாக சக்தி பெறுகிறான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் குரு பரதன் மட்டும் அமைதியாக இருந்து தன்னை சுற்றியிருந்த அளவற்ற ஜீவசக்தியை
வேகமாக உள்வாங்கிக் கொண்டிருந்த வீரசமரனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த காட்சியால் அவர் உள்ளுக்குள் மகிழ்ந்து ஒரு மெதுவான புன்னகை அவரது முகத்தில் தோன்றியது. ஏனெனில் வீரசமரன் இப்படியே வளர்ந்தால் மேற்கு பிரிவின் மித்திரனுக்கு சமமாக நிற்கக்கூடிய ஒரு வீரன் விரைவில் உருவாகப் போகிறான் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் இது பற்றி எதுவும் அறியாமல் வீரசமரன் தனது உடலை நிரப்பிக் கொண்டிருந்த ஜீவசக்தி ஆற்றலில் முழுமையாக மூழ்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து சில நேரம் கழித்து அவன் தனது உடலுக்குள் கருப்பு ஒளிகள் மின்னத் தொடங்குவதை கவனித்தான். அது அவனை குழப்பமடையச் செய்தது. மேலும் அவன் மனதில், இந்த கருப்பு நிற ஒளிக்கற்றைகள் எல்லாம் என்ன? இதுவும் என்னோட ஜீவசக்தி நிலையால உருவானதுதானா என்ற கேள்வி எழுந்தது. அந்த மர்மமான ஒளிகளை அவன் உற்று பார்த்தபோது அவை ஒன்றோடு ஒன்று இணைந்தால் ஏதோ ஆழமான ஒன்றை தூண்டக்கூடும் என்பது போன்ற ஒரு உணர்வு அவனுக்குள் எழுந்தது. அதனால் ஒரு ஆன்ம உள்ளுணர்வு போன்ற சக்தி இதன் மூலம் எழலாம் என்று அவன் யூகித்தான். ஆனால் அதே நேரத்தில் பல கேள்விகள் அவன் மனதில் தொடர்ந்து தோன்றின. ஏனெனில் அவனிடம் அத்தகைய திறன் இருப்பதாக அவன் இதுவரை நினைத்ததில்லை. அந்த எண்ணங்களின் நடுவில் கருப்பு ஒளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மறையத் தொடங்கின. அவற்றை பற்றி எவ்வளவு யோசித்தும் எந்த தெளிவான பதிலும் கிடைக்காமல் இருந்ததால் இறுதியில் அவை முழுவதும் மறைந்தபோது அவன் கலக்கத்துடன், இது எப்படி சாத்தியம்? இந்த ஒளிகள் எல்லாம் வெறும் என்னோட கற்பனை தானா என்று கேட்டான். இருப்பினும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்த பின் அவன் அது வெறும் மாயை அல்ல என்று நம்பத் தொடங்கினான். அதோடு அந்த ஒளிகள் உண்மையாகவே தனது உடலுக்குள் நுழைந்து விட்டன என்ற உணர்வு அவனுக்குள் வலுவடைந்தது. மேலும் அந்த உணர்வு அவனை ஒரு புதிய கேள்விக்கு கொண்டு சென்று, ஒரு நிமிஷம், என்னோட ஜீவசக்தியில ஏற்படுற இந்த மாற்றம் என் அம்மாவால உருவானதா என்று அவன் யோசித்தான். உண்மையில் அவன் பயன்படுத்திக் கொண்டிருந்த ஜெயமுத்திரை நுட்பம் அவனது தாயால் வழங்கப்பட்டதுதான் என்பதால் இந்த புதிய அமைதியின்மை அவனை மேலும் ஆழமாக சிந்திக்க வைத்தது. அதனால் அவன் மனதில் இன்னும் ஒரு கேள்வி எழுந்து, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தை நான் உணர்ந்ததே இல்லையே. அம்மா, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல வரீங்களா? எனக்கு தெரியாம ஏதோ ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கா என்று கேட்டான். அத்தியாயம் 2128. வீரசமரன் சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். ஆனால் அவனது கேள்விகளுக்கு தெளிவான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. உண்மையில் அவனுக்கு தன் தாயை பற்றிய நினைவுகள் மிக குறைவாகவே இருந்தன. ஒரு காலத்தில் அவள் அவனுக்கு பெரிய ஆதரவாக இருந்தாள் என்பதும் அவன் ஒரு நாள் சிறந்த வீரனாக மாறுவான் என்று அவள் உறுதியாக நம்பியிருந்தாள் என்பது மட்டுமே அவன் நினைவில் இருந்தது. ஆனால் இப்போது இதற்கு முன் ஒருபோதும் உணராத ஒரு ஆன்ம உள்ளுணர்வு அவனுள் எழுந்தபோது அந்த அமைதியற்ற உணர்வு அவனுக்குள் பல சந்தேகங்களை கிளப்பியது. அதனால் அவன் மனதில், ஏனோ தெரியல, லகான் கூட சண்டை போட்டதிலிருந்து என் உடம்புல ஏதோ விசித்திரமான அசைவுகளை உணர்றேன். எனக்கு எப்படி மறுபடியும் ஜீவசக்தி கிடைச்சது? இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் என்று நினைத்தான். பின்னர் சில கணங்கள் கழித்து அவன் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தபோது அங்கிருந்த அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். அது அவனை சற்றே குழப்பமடையச் செய்தது. அவன் உடனே பதட்டமானான். அதை கவனித்த மைரா கவலையுடன் அவனை பார்த்து, சமரா, உனக்கு என்னாச்சு என்று கேட்டாள். அவளது குரலில் இருந்த அக்கறையை உணர்ந்த வீரசமரன் அவளை பார்த்து, எனக்கு எதுவும் ஆகலையே. நீங்க எல்லாரும் ஏன் என்ன வேற்றுக்கிரகவாசி மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்டான். பிறகுதான் தனது ஜெயமுத்திரை நுட்பத்தின் காரணமாக அளவற்ற ஆற்றல் தன்னுள் பாய்ந்ததை அனைவரும் கவனித்திருப்பார்கள் என்று அவன் புரிந்து கொண்டான். மேலும் இவை அனைத்தும் மூன்றாவது ஜீவசக்தி வலையமைப்பின் தாக்கத்தால் நிகழ்ந்தவை என்பதையும் அவன் உணர்ந்தான். இதற்கிடையில் குரு பரதன் அங்கிருந்த அனைத்து வீரர்களையும் பார்த்து, வீரர்களே, இன்னைக்கு பயிற்சி முடிஞ்சது. நான் அப்புறமா உங்களை பார்க்கறேன். புதுசா வந்த வீரர்கள் இந்த வலையை எப்படி பயன்படுத்தணும்னு ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நீங்க உங்க விருப்பப்படி இதை உபயோகப்படுத்திக்கலாம் என்று அறிவித்தார். அவரது வார்த்தைகளுக்கு அனைவரும் மரியாதையுடன் தலையசைத்தனர். பின்னர் அவர் சென்றதும் அந்த இடத்தில் சிரிப்பும் உரையாடலும் மீண்டும் ஆரம்பமானது. அந்த சூழலில் வீரசமரனின் பார்வை அலைந்து கொண்டிருந்த போது ஒரு பாதையின் அருகே சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதை அவன் கவனித்தான். அவற்றை படித்தவுடன் அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. பின்னர் அவன் உற்சாகத்துடன், வா நண்பா, நாம இங்கிருந்து கிளம்பலாம். அது நேரா ஜீவசக்தி கலைக்கூடத்துக்கு போகுது. அங்க கண்டிப்பா பல சுவாரஸ்யமான ஜீவசக்தி நுட்பங்கள் இருக்கும். அது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கலாம். வாங்க, அங்க போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் என்றான். அவன் சொன்னதை கேட்ட தருண் அமைதியாக, உங்களுக்கு வேணும்னா போங்க. எனக்கு இங்க இன்னும் கொஞ்சம் பயிற்சி இருக்கு. நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள நானும் பயிற்சியை முடிச்சிருப்பேன் என்றான். வீரசமரன் குறிப்பிட்ட ஜீவசக்தி கலைக்கூடம் ஆதிபீடத்தில் உள்ள அனைத்து நுட்பங்களும் சேமிக்கப்பட்டிருந்த இடமாகும். அந்த அறை முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது.
அதனால் ஒவ்வொரு வீரனும் தங்களது நிலைக்கு உரிய நுட்பங்களையே பார்க்க முடியும். வீரசமரன் இதற்கு முன் இத்தகைய உயர்நிலை நுட்பங்களை பார்த்ததில்லை என்பதால் அவனுக்குள் ஒரு புதிய ஆர்வம் எழுந்தது. இதனால் அவனும் மைராவும் உடனே முன்னேறி அந்த அறையை அடைந்தனர். அங்கு சென்றபோது பல வீரர்கள் பல்வேறு நுட்பங்களை கற்றுக்கொள்ள முயன்று கொண்டிருப்பதை அவர்கள் கவனித்தனர். ஆனால் அது முதல் தளம் என்பதால் அவர்கள் நேராக 2ஆம் தளத்திற்கு சென்றனர். மேலே சென்றதும் அந்த இடம் முதல் தளத்தை விட சிறியதாகவும் அங்கே மிகவும் குறைவானவர்களே இருப்பதையும் வீரசமரன் கவனித்தான். இதற்கிடையில் சுற்றிலும் பார்த்த மைரா அவனை நோக்கி, சமரா, உனக்கு எந்த மாதிரி ஜீவசக்தி நுட்பம் வேணும்? சாதாரணமான ஜீவசக்தி நுட்பங்கள் உனக்கு திருப்தி தரும்னு நான் நினைக்கல. நான் சொல்றது சரிதானே? ஆனா இங்க வர்றதுக்கு முன்னாடி கதவுல போட்டிருந்த பட்டியலை பார்த்தேன். அதுல மொத்தம் 6 உயர்நிலை ஜீவ நுட்பங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீ அந்த உயர்நிலை ஜீவ நுட்பங்களை கத்துக்கணும்னா அதுக்கு குரு பரதன் கிட்ட அனுமதி வாங்கணும் என்றாள். அவளது விளக்கத்தை கேட்ட வீரசமரன் சிரித்தபடியே, உனக்கு என்னதான் ஆச்சு மைரா? நீ என்ன ஆதி பீடத்தோட நடமாடும் மகாராதியா? ஒன்னு சொல்லு, உனக்கு இந்த படிப்பை தவிர வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லையா? அதாவது எப்ப பார்த்தாலும் படிப்பு, அறிவு, விதிகள், அப்புறம் கட்டுப்பாடுகள்னு இதையே பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு அழுத்தே போகாதா? இங்க பாரு மைரா, அப்பப்போ கொஞ்சம் சாகசமும் தேவை. யார்கிட்டயும் அனுமதி கேட்காம உள்ள போவோம் என்றான். இதை சொல்லிவிட்டு மைரா பேசுவதற்கு கூட காத்திருக்காமல் அவன் நேரே உள்ளே சென்று விட்டான். ஒரு கணம் மைரா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தாலும் உடனே வேறு வழியின்றி அவனை பின்தொடர்ந்து 2ஆம் தளத்திற்கு சென்றாள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கிருந்த ஜீவசக்தி நுட்பங்கள் அனைத்தும் சாதாரணமாக தோன்றின. வீரசமரனின் வீட்டிலேயே இத்தகைய நுட்பங்கள் ஏராளமாக இருந்ததால் அவனுக்கு அவற்றில் அதிக ஆர்வம் தோன்றவில்லை. ஆனால் அவன் தொடர்ந்து உள்ளே சென்று கொண்டிருந்த போது திடீரென்று மற்ற காகிதங்களின் பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சிவப்பு நிற தாளை அவன் கவனித்தான். அந்த மர்மமான தாளை கண்டதும் அவன் முகத்தில் மெதுவான புன்னகை மலர்ந்தது. உடனே அவன் கையை நீட்டி அதை எடுத்தான். இதை கண்ட மைரா திடுக்கிட்டு அவன் கையில் இருந்த அந்த சிவப்பு தாளை உற்று பார்த்தாள். அந்த நிறத்திலான தாள்கள் துயர ஜீவசக்தி நுட்பங்களை குறிக்கும் என்பது அவளுக்கு தெரியும். அவை மிகவும் ஆபத்தானவை என்பதால் அவற்றை பயிற்சி செய்யும் போது மிகுந்த கவனம் தேவைப்படும். ஒரு காலத்தில் பல வீரர்கள் அவற்றை கற்றுக்கொள்ள முயன்று தோல்வியடைந்து தங்கள் வாழ்க்கையையே ஆபத்துக்குள் தள்ளினார்கள் என்பதால் அந்த நுட்பங்கள் ஆதிபீடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது வீரசமரனின் விதி போல அவன் கைகளில் அந்த ஆபத்தான தாள் வந்து சேர்ந்தது. அதற்குள் மைரா அந்த தாளை அவனிடமிருந்து வாங்கி, எனக்கு காட்டு, இது சாதாரண ஜீவசக்தி மரண நுட்பம். சமரா, இத பாரு, நீ இந்த நுட்பத்தை கத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு பண்ணு, இதை எடுத்த இடத்திலேயே திருப்பி வச்சிரு என்றாள். அவளது முகபாவம் இந்த மரண நுட்பத்தை பற்றி அவளுக்கு தெரியும் என்பதை வெளிப்படுத்தியது. அது எளியதாக தோன்றினாலும் மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு மிகவும் திறமையான 2 வீரர்கள் இதை பயன்படுத்த முயன்ற போது அவர்களின் உடலில் இருந்த சக்தி நாடிகள் சேதமடைந்து அவர்கள் முழுமையாக செயலிழந்து போனார்கள். அந்த நினைவுகள் மைராவை அச்சப்படுத்தின. அதனால் அவள் வீரசமரனை அதை திருப்பி வைக்க வற்புறுத்தினாள். ஆனால் வீரசமரன் அவளது வார்த்தைகளை கவனிக்காமல் ஒரு குறும்பான புன்னகையுடன், இதோ பாரு, ஆபத்தே இல்லாத ஒரு விஷயத்துல என்ன சுவாரஸ்யம் இருந்துட போகுது? இந்த நுட்பம் கண்டிப்பா பிரமாதமானதா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது என்றான். உடனே மைரா அவனை தடுக்க முயன்று, நீ சொல்றது சரிதான் சமரா, ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப திறமையான 2 மூத்த வீரர்கள் இதை முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அப்புறம் அவங்க அதுல தோத்து போய் உடம்பு செயலிழந்து போயிட்டாங்க. இந்த ஜீவசக்தி சக்தியில சின்னதா ஒரு குளறுபடி நடந்தா கூட நீயும் அவங்கள மாதிரியே ஆயிடுவேன். அதனாலதான் உன்னை இதை கத்துக்க நான் விட மாட்டேன். எது எப்படியோ இது ஒரு சாதாரண ஜீவசக்தி நுட்பம் தானே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட விபரீதமான நுட்பங்களை கத்துக்கணும்னா உனக்கு குருக்களோட அனுமதி கண்டிப்பா வேணும் என்றாள். ஆனால் வீரசமரன் சிரித்தபடியே, மறுபடியுமா? நீ கொஞ்சம் சாகசத்தை அனுபவிக்கணும்னு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போ அந்த குருவோட செல்ல போன மாதிரி நடந்துக்கிறத நிறுத்திட்டு இந்த நுட்பத்தை நான் எப்படி கத்துக்கலாம்னு சொல்லு. நீ தான் ஏகப்பட்ட புத்தகம் படிச்சிருக்கல்ல, கண்டிப்பா உனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் என்றான். ஆனால் மைரா அவனுக்கு உதவ தயாராக இல்லை. அதற்கு பதிலாக அவள் திரும்பி மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். அவள் சில அடிகள் சென்றவுடன் திடீரென்று இருவரின் காதுகளிலும் ஒரு இனிமையான பெண் குரல் ஒலித்து, சமரா, நீ இங்கதான் இருக்கியா என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் வீரசமரன் உடனே திரும்பி பார்த்தான். சற்று தொலைவில் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்த மிருணாளினி நின்று கொண்டிருந்தாள். ஆதிபீடத்தில் இருந்த பாதிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மிருணாளியின் அழகில் மயங்கி கிடந்தனர். அதேபோல வீரசமரனாலும் அவளிடமிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை. அவள் அவனிடம் பேசுவது இதுவே முதல் முறை என்பதால் அவன் உள்ளுக்குள் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி எழுந்தது. ஆனால் அவன் அவளை இப்படியே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த மைரா அவன் அருகில் வந்து நின்றாள். அந்த நேரத்தில் அவள் மறைக்க முயன்ற சிவப்பு தாளின் மீது மிருணாளியின் பார்வை விழுந்தது. ஒரு கணம் அதை பார்த்தவள்,
ஏதோ புரிந்து கொண்டது போல மெதுவாக புன்னகைத்து, என்ன விஷயம் சமரா? உனக்கு இந்த விபரீதமான ஜீவசக்தி நுட்பத்தை கத்துக்கணுமா? இந்த நுட்பத்தை கத்துக்க உனக்கு என்னோட உதவி தேவையா என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் வீரசமரனின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆனால் மைராவின் முகத்தில் ஒரு அதிருப்தி தெரிந்தது. அதை கவனித்த வீரசமரன் சிரித்தபடியே, ரொம்ப நன்றி மிருணாளினி. இந்த கொடூரமான உலகத்திலேயும் உன்னோட நல்ல குணம் மாறாம அப்படியே இருக்கு. ஆனா மைரா இந்த நுட்பத்தை எனக்கு சொல்லித்தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அதனால அவளை என்னால காயப்படுத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு என்றான். வீரசமரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட மிருணாளினி, எல்லாரும் சொல்றது சரிதான். இந்த ஆதிபீடத்துல உன்ன மாதிரி விசித்திரமானவங்க வேற யாருமே இருக்க முடியாது. சரி, என் உதவி தேவையில்லைன்னா நான் உங்க 2 பேரையும் தொந்தரவு செய்யல என்றாள். பிறகு அவள் மேலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்ற போதும் வீரசமரனின் கண்கள் அவளை விட்டு பிரியாமல் சில நொடிகள் அங்கேயே நிலைத்திருந்தன. அந்த நேரத்தில் மைரா லேசான ஆச்சரியத்துடன், ஆமா, இத உனக்கு கத்துக் கொடுக்கறதா நான் எப்ப வாக்கு கொடுத்தேன் என்று கேட்டாள். இதை கேட்டு புன்னகைத்த வீரசமரன், சரி, அப்போ நீ பண்ண மாட்டியா? அப்படின்னா நான் மிருணாளி கிட்ட தான் உதவி கேட்கணும். மிருணாளினி, மிருணாளினி என்று கத்தினான். உடனே மைரா அவனது வாயை தனது கையால் மூடி அமைதிப்படுத்தி சற்று கோபத்துடனும் கவலையுடனும், சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா முதல்ல நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். பயிற்சி எப்ப ஏதாவது தப்பா நடந்தா அந்த நிமிஷமே நீ அதை நிறுத்திடணும். சொல்லு, இந்த நிபந்தனைக்கு நீ ஒத்துக்கிறியா? அப்புறம் இன்னொன்னு, இன்னும் 1/2 மாசத்துல நடக்க போற மகாகல பயிற்சியில நீ ஏன் அணியில தான் இருக்கணும் என்றாள். இதை கேட்ட வீரசமரன் ஒரு கணம் திகைத்து போனான். ஏனெனில் வடக்கு பகுதியில் மகாகல பயிற்சி மிகவும் ஆபத்தான ஒன்றாக கருதப்பட்டது. அந்த பயிற்சிக்காக பல மந்திர மிருகங்கள் வாழும் பெரிய களத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும். மேலும் ஆதிபுராவில் உள்ள அந்த மிருகங்கள் சிறப்பு உணர்வு சக்திகளை உடையவை என்பதால் அவை இன்னும் ஆபத்தானவையாக இருந்தன. அந்த பயிற்சியின் போது ஆதிபீட வீரர்கள் குழுக்களாக பிரிந்து அந்த மிருகங்களை வேட்டையாடி அரிய பொருட்களை பெறுவார்கள். ஒரு வகையில் அந்த இடம் புதையல்களின் உலகமாக கருதப்பட்டது. ஆனால் அந்த புதையல்களை பெற வீரர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் உயிர் பிழைப்பதே கடினமாகிவிடும். வீரசமரனுக்கு அந்த இடம் பற்றிய சிறு அறிவு இருந்தது. ஏனெனில் அவனது தந்தை சில நேரங்களில் அங்கு சென்று வந்தவர். அவன் முகத்தில் இருந்த அந்த ஆச்சரியத்தை கவனித்த மைரா மெதுவாக, ஆமா, நீ கேட்டது சரிதான். ஆதிபீடத்தோட 2ஆம் நிலை வீரர்கள் எல்லாரும் மற்ற வீரர்களோட சேர்ந்து பயிற்சிக்காக அந்த களத்துக்கு போவாங்க. இப்போ நம்ம 2ஆம் நிலைக்கு வந்துட்டதால ஒரு குழுவா சேர்ந்துதான் அங்க போகணும். எனக்கு தெரிஞ்சு வருஷா வருஷம் 2 பேரா தான் குழு அமைப்பாங்க. எந்த 3 குழு அதிகமா புதையல்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசுகள் தருவாங்க. இந்த தடவை ஜீவசக்தியை அதிகப்படுத்துற தீர்த்தம் பரிசா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னோட ஜீவசக்தி பல மடங்கு பெருகிடும். அதுக்கப்புறம் நான் ஆதிலோக நிலைக்கு போறது ரொம்ப சுலபம் என்றாள். அவளது வார்த்தைகளை கவனமாக கேட்ட வீரசமரன் அந்த தீர்த்தத்தின் முக்கியத்துவத்தை நன்றாக அறிந்திருந்ததால் சிறிது யோசித்தபடி, யார் அதிகப்படியான மந்திர மிருகங்களை அழிச்சு அதிகமான புதையல்களை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள்னு முடிவு பண்ணப்படுவாங்க. நான் சொல்றது சரிதானே என்று கேட்டான். அதற்கு மைரா தலையசைத்து, இங்க பாரு, நாம ஜெயிக்கலன்னா கூட அதனால என்ன ஆக போகுது? நாம இப்போதான் 2ஆம் நிலையை அடைஞ்சிருக்கோம். அந்த தீர்த்தம் கிடைக்கலனாலும் 1 வருஷத்துல நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். ஆனா அந்த ஜீவசக்தி தீர்த்தம் கிடைச்சா நம்ம பயணம் இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும், அவ்வளவுதான் என்றாள். இதை கேட்ட வீரசமரன், கவலைப்படாத மைரா, தேவைப்பட்டா இந்த வீரசமரன் உனக்காக உயிரையே கொடுத்து போராடுவான். என்ன நடந்தாலும் சரி, அந்த ஜீவசக்தி தீர்த்தம் உனக்கு கிடைக்க நான் வழி பண்றேன். ஆனா அதுக்கு கைமாறா அந்த விபரீதமான ஜீவசக்தி நுட்பத்தை மட்டும் எனக்கு கத்துக் கொடுத்துரு என்றான். இதற்கு மைரா தலையசைத்தபடியே, சரி, இந்த நுட்பத்தை எப்படி கத்துக்கணும்னு ஒரு வாட்டி மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். உனக்கு புரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. மறுபடியும் என்னால விளக்கம் சொல்ல முடியாது என்றாள். இதை சொல்லிவிட்டு அந்த சிவப்பு தாளை தனது கையில் பிடித்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். அவளை பார்த்த வீரசமரன் உடனே அவளை பின்தொடர்ந்தான். அவர்கள் வெளியே வந்ததும் பக்கத்து அறையில் மங்கலான வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டு பல ஜீவசக்தி நுட்பங்களை பதிவு செய்து கொண்டிருந்த ஒரு முதியவர் அவர்களின் கண்களில் பட்டார். மைராவும் வீரசமரனும் அந்த முதியவரை அணுகிய போது அவர் அந்த சிவப்பு தாளை பார்த்ததும் திடீரென்று நிமிர்ந்து இருவரையும் கவனமாக உற்று பார்த்தார். அந்த நுட்பத்தின் பெயரே அதில் உள்ள ஆபத்தை வெளிப்படுத்தியது. இதனால் இளம் வீரர்கள் அதை கற்றுக்கொள்வது அவருக்குள் கவலையை ஏற்படுத்தியது. அந்த முதியவரின் தயக்கத்தை உணர்ந்த வீரசமரனின் மனதிலும் ஒரு சிறிய பதட்டம் எழுந்தது. அப்போது அவன் உள்ளுக்குள் மெதுவாக, சமரா, இந்த நுட்பத்தை கத்துக்க முடிவு பண்ணது மூலமா நீ ஏதாவது தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது என்றான். அத்தியாயம் 2129. மைரா அந்த முதியவரிடம் எப்போதும் புன்னகையுடன் பேசும் பழக்கத்தை கொண்டிருந்ததால்
அவளது நயமான அணுகுமுறை காரணமாக ஜீவமரண நுட்பம் போன்ற ஆபத்தான ஒன்றை வழங்குவதற்கும் அந்த முதியவர் இறுதியில் சம்மதித்தார். அதன் பிறகு வீரசமரன் மைராவை பின்தொடர்ந்து அமைதியான ஒரு அறைக்குள் சென்றான். அங்கு சென்றவுடன் அவளிடமிருந்து அந்த சிவப்பு தாளை எடுத்துக்கொண்டு, ரொம்ப நன்றி மைரா, நீ மட்டும் இல்லைன்னா அந்த பெரியவர் இந்த ஜீவசக்தி நுட்பத்தை எனக்கு கொடுத்திருக்கவே மாட்டாரு என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட மைரா அமைதியாக புன்னகைத்து அந்த தாளை அவனிடம் கொடுத்தபடியே, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சமரா. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பயிற்சி அந்த நிமிஷமே அங்கேயே நிறுத்திடு என்று எச்சரித்தாள். அதற்கு வீரசமரன் தலையசைத்து ஒப்புக்கொண்டு அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தான். அந்த அமைதியான அறையில் ஜன்னல் வழியாக சிறிது கசிந்து வந்த ஒளி படிந்த ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுத்து அமர்ந்தான். அங்கே அவன் அந்த சிவப்பு தாளை கவனமாக திறந்து படிக்கத் தொடங்கினான். அவன் முயற்சியை ஆரம்பித்த சில நொடிகளில் மைரா அங்கிருந்து அமைதியாக வெளியேறிவிட்டாள். அதே நேரத்தில் அந்த தாளிலிருந்து ஒரு மெல்லிய சிவப்பு ஒளி வெளிப்பட்டு நேராக வீரசமரனின் மனதிற்குள் சென்று கலந்தது. அந்த அறிவு அவனுக்குள் பரவியவுடன் அவன் கண்களை மூடிக்கொண்டு மரணத்தின் வாயில் எனும் நுட்பத்தை முழு கவனத்துடன் கற்கத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அந்த தாளிலிருந்து வெளிப்படும் ஒளியை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட அவன் இறுதியில் ஒரு கருப்பு முத்திரையை உருவாக்க முடிந்தது. ஆனால் அடுத்த கட்டம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கப் போகிறது என்பதை அவன் உணர்ந்தான். ஏனெனில் முன்பு இந்த நிலையில்தான் 2 வீரர்கள் முடங்கி போயிருந்தனர். அதற்கு காரணம் அந்த நுட்பத்தின் உக்கிரமான தாக்கம் உடலுக்குள் இருக்கும் ஜீவசக்தியின் பாதைகளான சக்தி நாடிகளை தகர்க்கும் ஆபத்தை கொண்டிருந்தது. இப்போது அதே அழுத்தத்தை வீரசமரனும் தனது உடலில் உணர்ந்தான். அதோடு அவனது நாடிகள் வெடித்துவிடும் போல ஒரு விசித்திரமான திணறலை அவன் அனுபவித்தான். இருப்பினும் இந்த ஆபத்திற்கு தன்னை முன்கூட்டியே மனதளவில் தயார் செய்திருந்ததால் அவன் உடனடியாக தனது ஜீவசக்தியை திரட்டி அந்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முயன்றான். மரணத்தின் வாயில் நுட்பத்தின் சக்திகள் உக்கிரமாக அவனது ஜீவசக்தியை அழிக்க முனைந்தாலும் தன் தாயிடமிருந்து மரபு வழியாக கிடைத்த அவனது சக்தி அதற்கு எதிராக உறுதியாக நின்றது. இவ்வாறு சுமார் 10 நிமிடங்கள் கடந்த பின் அவன் மெதுவாக கண்களை திறந்து தன் கைகளில் தோன்றிய தழும்புகளை பார்த்தபடி, நான் அந்த மரணத்தின் வாயில் நுட்பத்தை கத்துக்கிறதுல ஜெயிச்சிட்டேனா? அட கடவுளே, நூலிழையில தான் உயிர் பிழைச்சிருக்கேன் என்றான். அந்த உணர்வுடன் அவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் அங்கிருந்து புறப்பட்டு மீதமிருந்த நேரத்தை அமைதியாக பயிற்சியில் கழித்தான். அடுத்த நாள் வீரசமரன் ஒரு மரத்தின் நிழலில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது மைரா அவனை அணுகி, நீ ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டேங்கிறத நான் ஒத்துக்கிறேன் சமரா. ஆனா இப்படி சும்மா ஓய்வு எடுக்கிறது நேரத்தை வீணாக்குற மாதிரி உனக்கு தோணலையா? நீ இன்னும் பல திறமையான வீரர்களோட மோத வேண்டி இருக்கும். அதுக்கு இந்த வலிமை உனக்கு போதுமா என்று கேட்டாள். அதற்கு வீரசமரன், நான் சோம்பேறி ஆயிட்டேன்னு இல்ல, ஏன்னா இங்க நடக்கிற போட்டிகள் எதுவும் எனக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கல. நீயே சொல்லு, உப்பு இல்லாம சாப்பாடு முழுமையடையுமா? அது மாதிரி இந்த போட்டிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்புன்னு இருக்கு என்றான். அவனது பதிலை கேட்ட மைரா, நீ எதையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. சரி, அதை விடு. அந்த மரணத்தின் வாயில் நுட்பத்தை கத்துக்கிட்டது எப்படி இருந்துச்சு? அதுல ஏதாவது சிரமப்பட்டியா? உன்னை பார்த்தா நீ அதுல ஜெயிச்சிட்ட மாதிரி தான் தெரியுது என்றாள். அதற்கு வீரசமரன் சிரித்தபடியே, மைரா, வாய மூடு, இல்லனா உள்ள போயிட போகுது. அந்த மரணத்தின் வாயில் நுட்பத்தை இப்பதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அதை சரியா பயன்படுத்த இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் என்றான். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் சத்திரியன் கோபத்தால் முகம் சுளித்தபடி நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் இருந்த ஆதிலும் முகிழனும் எரிச்சலுடன், சத்திரியன், இந்த பையன் கொஞ்சம் திமிரோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் என்றான். வீரசமரன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த அவர்கள் உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்திருந்தனர். அதே நேரத்தில் சத்திரியன் கோபத்தில் பற்களை கடித்தபடி வியர்வையில் நனைந்து பயிற்சி செய்து கொண்டிருந்த தருணை பார்த்து, இப்பதான் அவன் 2ஆம் நிலைக்கு வந்திருக்கான், அதுக்குள்ள இவ்வளவு திமிரா? அவனுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும். அதில் நீ போய் அந்த தருண சண்டைக்கிழ அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி புதுசா 2ஆம் நிலைக்கு வந்த இந்த பசங்களுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம் என்றான். இதை கேட்டதும் ஆதிலின் முகத்தில் ஒரு சிறிய தயக்கம் தோன்றி அவன் மெதுவாக, ஆனா சத்திரியன் அண்ணா, அந்த தருண் சமரனோட ரொம்ப நெருக்கமான நண்பன். அவனை நம்ம ஏதாவது தொந்தரவு செஞ்சா சமரன் சும்மா இருக்க மாட்டான் என்றான். அதற்கு சத்திரியன் சிரித்தபடியே, அவனை பாத்துக்க நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் சொன்னதை மட்டும் நீ செய் என்றான். சத்திரியன் தனது முடிவில் உறுதியாக இருப்பதை ஆதில் உணர்ந்ததால் அவன் வேறு வழியின்றி தருணை நெருங்கி, தருண், இப்படி தனியா பயிற்சி பண்றதுனால நீ எந்த அளவுக்கு கத்துக்க முடியும்? ஒரு சண்டையில இறங்குறப்பதான் உண்மையான விஷயமே புரியும். என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் ஒரு சண்டை போடுவோமா? அப்படி செஞ்சாதான் உன்னோட பயிற்சி இன்னும் வேகமா முன்னேறும். எது எப்படியோ, நான் உனக்கு மூத்தவன், உன்னோட நல்லதுக்காக தான் நான் எதுவும் சொல்லுவேன் என்றான். அந்த நேரத்தில் மரத்தடியில் அமர்ந்திருந்த மைரா இதை கவனித்தாள். அவள் உடனே எழுந்து, இவனுங்களுக்கு இன்னும் விஷயம் புரியல.
நானே போய் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்றாள். ஆனால் வீரசமரன் அவள் கையை பிடித்து மெதுவாக அமர வைத்து, இங்க பாரு, தருண் எப்பவும் ரொம்ப அமைதியா இருப்பான் தான். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். சில நேரங்கள்ல அவனை சவால்களை சந்திக்க விடணும். இல்லைன்னா அவனோட துணிச்சல் குறைய ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு மனுஷனும் தன் தைரியத்தை இழக்க விரும்ப மாட்டான். நாம போய் அவனுக்கு உதவி பண்ணா இந்த விஷயம் சண்டை இல்லாம முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும். ஆனா தருணுக்கு அவன் திறமை மேல இருக்கிற நம்பிக்கை குலைஞ்சிரும். அதுல எனக்கு விருப்பமே இல்ல. அந்த ஆதிலுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி, இந்த புதுசா வந்த 2ஆம் நிலை வீரர்கள் கிட்ட வம்பு வச்சா என்ன ஆகும்னு தெரியட்டும். நம்மளை தவிர மத்தவங்களும் இங்க சளைச்சவங்க இல்லைன்னு அவன் இன்னைக்கு நிரூபிக்கட்டும் என்றான். வீரசமரனின் வார்த்தைகளை கேட்ட மைரா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா தருணால ஆதில ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும் என்றாள். அதற்கு வீரசமரன் சிரித்தபடியே, அம்மா தாயே, எல்லா நேரமும் போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் உண்மையான வெற்றி கிடையாது. கடுமையா போராடி தோத்துட்டு மறுபடியும் முயற்சி பண்றது கூட வெற்றிக்கு சமந்தான். தருண் இந்த சண்டையில ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா வர்றவன் போறவன் எல்லாம் வந்து அவனை மிரட்ட முடியாதுன்னு அவனுக்கு உணர்த்தணும். அப்படி யாராவது வம்பு பண்ணா அதுக்கான விலை அவங்க கொடுத்தே ஆகணும்னு அவங்களுக்கு தெரியணும் என்றா. அந்த வார்த்தைகள் மைராவை ஒரு கணம் அமைதியாக்கின. இதற்கிடையில் மைதானத்தில் நின்று கொண்டிருந்த தருண் தனது கைகளை இறுக்கி கண்களில் ஒரு கடுமையான பார்வையுடன், நீ சொல்றது சரிதான் ஆதில். அதனால வா, இவ்வளவு நாள் இந்த ஆதி பீடத்துல என்னென்ன கத்துக்கிட்டேன்னு எனக்கு காட்டு. அந்த சத்திரியனுக்கு கைக்கூலியா இருக்கிறத தவிர உனக்கு வேற என்ன தெரியும்னு இன்னைக்கு பார்க்கலாம் என்றான். அவன் இதை சொன்னவுடன் சுற்றியிருந்த பலர் சிரித்தனர். அந்த சிரிப்பு ஆதிலை எரிச்சலடைய செய்தது. பிறகு அவன் உடனே, அந்த சமரன் கூட சுத்தி சுத்தி நீயும் ரொம்ப திமிராவே பேசி பழகிட்டல்ல. இப்ப பாரு, உங்க 2 பேரோட திமிரை எப்படி அடக்குறேன்னு என்றான். இறுதியில் அனைவரின் முன்னிலும் சண்டை தொடங்கியது. அது ஒருதலைபட்சமாக இருக்கலாம் என்று பலர் நினைத்தனர். ஏனெனில் பலத்தில் ஆதில் மேலோங்கி இருந்தான். இருந்தாலும் வலிமையில் வேறுபாடு இருந்த போதும் தருண் பயமின்றி தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறை அவன் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் அவன் கைவிடவில்லை. அவனது அந்த பிடிவாதமான முயற்சியை பார்த்து ஆதிலே ஆச்சரியப்பட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவ்வளவு அடி வாங்கினாலும் விடாம மறுபடியும் வந்து மோதுறியே. எனக்கு உன் கூட சண்டை போடவே இஷ்டம் இல்ல என்றான். இதை கேட்டு தருண் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. அதே நேரத்தில் சற்று தொலைவில் நின்ற ஆதிலின் சட்டை கிழிந்திருந்தது. அவனுக்கு பெரிய காயம் எதுவும் இல்லாவிட்டாலும் அவனது முகத்தில் ஒரு அசாதாரண பயம் தெரிந்தது. பலத்தில் ஆதில் மேலானவன் என்றாலும் வெறித்தனத்தில் தருண் அவனை விட பல மடங்கு தீவிரமானவன் என்பதும் தெளிவானது. உண்மையில் ஆதில் இந்த போட்டியை பயன்படுத்தி தருணை அவமானப்படுத்த நினைத்திருந்தான். ஆனால் முடிவில் தருண் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நிலையை அனைவரின் முன்னிலும் உறுதியாக காட்டினான். அதன் பிறகு தருணின் பார்வை மரத்தடியில் அமர்ந்திருந்த வீரசமரனை நோக்கி திரும்பியது. அப்போது அவன் சிரித்துக் கொண்டே கைதட்டி கொண்டிருந்தான். அதை பார்த்த மைரா அவன் அருகில் அமர்ந்தபடி, முதல்ல நீதான் பைத்தியம்னு நினைச்சேன். ஆனா இவன் உன்னை விட பெரிய பைத்தியமா இருப்பான் போல இருக்கே. அட கடவுளே, இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ. இப்ப நீ எங்க போற சமரா என்று கேட்டாள். இதற்கிடையில் வீரசமரன் மெதுவாக தனது இருக்கையிலிருந்து எழுந்து, தருண் அவனோட கடமையை செஞ்சுட்டான். இப்ப நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ண போறேன். சத்திரியனும் அவனோட ஆளுங்களும் மத்தவங்களுக்கு அவங்களோட பலத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க இல்ல? அப்படின்னா அந்த பலம்னா என்னன்னு என் அன்பு சகோதரர்களுக்கு நான் காட்ட போறேன். எப்படியும் மரணத்தின் வாயில் நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு எனக்கு யாராவது ஒருத்தன் வேணும்ல என்றான். பிறகு சில நொடிகளில் வீரசமரன் சத்திரியனுக்கு முன் வந்து, சத்திரியனா, நான் இப்பதான் ஒரு புது நுட்பத்தை கத்துக்கிட்டேன். அது எந்த அளவுக்கு பலமானதுன்னு எனக்கு ஒரு வாட்டி பார்க்கணும். உங்க நண்பன் ஆதில் பேசுனதை பார்த்தா புது வீரர்களை தயார் பண்றதுல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்கன்னு புரியுது. அதான் நீங்களும் வந்து என் கூட ஒரு சண்டை போட்டீங்கன்னா என்னோட பயிற்சிக்கும் அது கொஞ்சம் உதவியா இருக்கும் என்றா. அவன் வார்த்தைகள் முடிந்தவுடன் சுற்றியிருந்த இடம் திடீரென அமைதியானது. அதோடு ஏதோ ஒரு பெரிய மோதல் உருவாகப் போகிறது என்ற உணர்வு அனைவரையும் ஆட்கொண்டது. அந்த சூழலில் சத்திரியன் ஒரு கணம் ஆச்சரியமடைந்த போதும் உடனே, ஆஹா, கொஞ்ச நாள்லயே 2ஆம் நிலைக்கு பழகிட்டியே. ஒரு வழியா ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்க கத்துக்கிட்ட என்றான். அதற்கு வீரசமரன் சிரித்தபடியே, ஆம்பளைங்கன்னா தானா முன்னாடி வந்து நிக்கணும் சத்திரியன். அவங்க நண்பர்களை அனுப்பி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஆதில் அனுப்பி தருண வம்பு கிழக்க பாத்தியா? அப்பவே நீ எவ்வளவு பெரிய ஆம்பளைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதான் நான் இங்க வந்தேன், உன் மானத்தை ஓரளவாவது காப்பாத்தலான்னு என்றா. இந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் ஆதிலின் முகம் வெளிரியது. இருந்தாலும் அவன் தனது கடுமையான முகபாவனையை தக்க வைக்க முயன்றான். அதே நேரத்தில் சத்திரியனிடம் ஒருவன் இப்படி பேசுவதை அவனால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் சத்திரியன் ஒரு உண்மையான வீரன் என அனைவரும் கருதியிருந்தனர். இதற்கிடையில் சத்திரியன் கோபத்தில் கொதித்த போதும் வெளியில் ஒரு புன்னகையை வைத்துக் கொண்டு, சரி, இதுதான் உன் விருப்பம்னா அப்படியே ஆகட்டும்.
உன்னோட அந்த புது நுட்பம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இப்ப பாத்துருவோம் என்றான். அந்த வார்த்தைகளுடன் அவன் கண்களில் ஒரு இரக்கமற்ற மின்னல் தோன்றியது. அடுத்த கணத்தில் அவன் உடலிலிருந்து பெருமளவு ஜீவசக்தி வெடித்தெழ ஆரம்பித்தது. அந்த ஆற்றலின் தீவிரத்தை உணர்ந்த சுற்றியிருந்த வீரர்கள் இந்த மோதல் தருண் மற்றும் ஆதிலின் சண்டையை விட மிக ஆபத்தானது என்பதை புரிந்து கொண்டு மெதுவாக பின்வாங்கினர். ஆனால் வீரசமரன் மட்டும் அசையாமல் நின்று ஒரு நகைச்சுவை கலந்த புன்னகையுடன், அன்பும் பண்பும் நிறைந்த பெரியோர்களே, இப்ப நீங்க ஒரு விறுவிறுப்பான போட்டியை பார்க்க போறீங்க. இதுல ஒரு கதாநாயகனும் இருக்கான், ஒரு கெட்டவனும் இருக்கான். இப்ப நீங்க பந்தயம் கட்டலாம். நம்ம நாயகன் அந்த கெட்டவனுக்கு அவனோட உண்மையான இடத்தை காட்டுவானா மாட்டானான்னு. என்றான். இதை கேட்டதும் சத்திரியன் பற்களை கடித்தபடியே இவனோட சேட்டை ஆரம்பிச்சிட்டான் என்று முணுமுணுத்தான். அதற்கு பிறகு எந்த வார்த்தையும் பேசாமல் அவன் மின்னல் வேகத்தில் முன்னேறி ஒரு பெரும் சத்தத்துடன் வீரசமரன் மீது சக்தி வாய்ந்த தாக்குதலை ஏவினான். அந்த தாக்குதலின் வேகம் மற்றும் கோபம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சி அடையச் செய்தது. ஆனால் சில நொடியில் வீரசமரன் அமைதியாக தனது கருமையான ஜீவசக்தி ஆற்றலை கையில் திரட்டி சத்திரியனின் தாக்குதலை நேராக எதிர்கொண்டான். இருவரும் மோதியவுடன் ஒரு ஆழமான இடிமுழக்கம் போல ஒலி எழுந்தது. அதன் அதிர்வுகள் சுற்றி உள்ள இடம் முழுவதும் பரவின. அந்த மோதலின் தாக்கத்தில் இருவரும் சிறிது பின்வாங்கினர். இருப்பினும் அந்த மோதலில் சத்திரியன் வலிமையில் மேலானவன் என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து சத்திரியன் வீரசமரனை நோக்கி கடுமையாக பார்த்து, உன்னோட அந்த விசித்திரமான ஜீவசக்தி எவ்வளவு பலமானதா இருந்தாலும் சரி, எனக்கு உனக்கு நடுவுல மிகப்பெரிய இடைவெளி இருக்குது சமரா. நான் என்னோட உண்மையான சக்தியை இப்போதைக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். இல்லனா ஒரு நொடியில உன் உயிரை என்னால பறிக்க முடியும். எல்லாரும் உன்னை ரொம்பவே ஏத்தி விட்டுட்டானுங்க. என்கிட்டயே வந்து மோதணும்னு நீ நினைச்சது ஒரு வகையில நல்லதுதான். இப்ப பாரு, அந்த லகானால செய்ய முடியாதத எல்லாரும் பாக்குற மாதிரி உனக்கு நானே செஞ்சு காட்டுறேன் என்றான். அத்தியாயம் 2130. சத்திரியன் தன்னுடன் சண்டையிட தயாராக இருப்பதை பார்த்த வீரசமரன் அமைதியாக சிரித்துக் கொண்டே, இங்க பாரு தம்பி, நான் உலகத்தோட கஷ்டங்களை எதிர்த்து போராடிட்டு இருந்தப்போ நீ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு போர்வையை போத்திக்கிட்டு அமைதியா படுத்துக்கிட்டு இருந்த. உனக்கு தெரியுமா, அந்த சவால்களும் கஷ்டங்களும் தான் என்னை இப்ப இப்படி உருவாக்கி இருக்கு. உன்னால என்னைக்குமே இந்த இடத்துக்கு வர முடியாது. கஷ்டங்கள் ஒரு மனுஷனை எப்படி மாத்தும்னு இன்னைக்கு உனக்கு காட்ட போறேன். உன்னோட பலத்தை சோதிச்சு பாக்குறதுல உனக்கு ரொம்ப ஆசை தானே? அப்போ வா, வந்து மோதிப்பாரு என்றான். இந்த வார்த்தைகள் சத்திரியனின் மனதில் தீப்பிடித்தது போல இருந்தன. அவன் உடனே இரு கைகளையும் நீட்டி அடர் பச்சை நிற ஜீவசக்தியை வெளிப்படுத்தினான். அது சில நொடிகளில் ஒரு கூர்மையான வாளாக உருவெடுத்தது. அந்த நுட்பத்தை வீரசமரன் உடனே உணர்ந்து, ஆஹா, இப்போ நீ உங்க குழுவுக்கே உரிய அந்த புகழ்பெற்ற வாழ்வீச்சு நுட்பத்தை பயன்படுத்த போறியா என்று கேட்டான். உண்மையில் அந்த வாழ் நுட்பம்தான் சத்திரியனின் தந்தையை புகழ்பெறச் செய்ததோடு அவரது குழுவையும் அவரது வலிமையையும் உயர்த்தி இருந்தது. ஆனால் எந்த இடைவெளியும் இடாமல் சத்திரியன் அந்த வாளை உருவாக்கிய உடனேயே வீரசமரனை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தான். அந்த அடர் பச்சை வாள் வீரசமரனை நோக்கி வந்தபோது வீரசமரன் தனது முஷ்டியை இறுக்கி கருமையான ஜீவசக்தியை வெளிப்படுத்தினான். அடுத்த கணத்தில் இருவரின் தாக்குதல்களும் மோதின. அந்த மோதலை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஒரு கணம் மூச்சை பிடித்துக் கொண்டனர். ஏனெனில் சத்திரியனின் வாள் நேராக வீரசமரனின் தொண்டையை அடைய முயல்வதைப் போல முன்னேறிக் கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் அவன், உன்னை இங்கேயே கொன்னு புதைக்கிற சமரா என்று கோபமாக கத்தினான். ஆனால் வீரசமரனின் கையிலிருந்து பாய்ந்த கருப்பு ஒளி முத்திரை அந்த வாள் அவனை அடையாமல் தடுத்தது. அதைத் தொடர்ந்து ஒரு சிறிய முன்னேற்றத்திற்கு பிறகு அந்த வாள் திடீரென நின்றது. அந்த நேரத்தில் வீரசமரனின் கைகளில் இருந்த முத்திரை நடுங்கத் தொடங்கி அடுத்த கணமே அது ஒரு வெடிப்பில் உடைந்து சிதறியது. அந்த வெடிப்புக்கு பிறகு அனைவரின் பார்வையும் சத்திரியனின் வாளை நோக்கி திரும்பியது. அப்போது அந்த வலிமையான வாளும் முற்றிலும் உடைந்து போயிருந்தது. அதே நேரத்தில் சத்திரியனின் உடல் பின்னோக்கி தள்ளப்பட்டது. இந்த மோதலுக்கு பிறகு வீரசமரன் எதுவும் செய்யாமல் தனது இடத்திலேயே அமைதியாக நின்றான். அப்போது சுற்றிலும் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. யாரும் எதுவும் பேச துணியவில்லை. ஏனெனில் இத்தகைய ஒன்றை வீரசமரன் செய்ய முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆதிலும் முகிழனும் கூட அதிர்ச்சியில் உறைந்தபடி நின்றனர். அந்த அமைதிக்குள் வீரசமரன் மெதுவாக புன்னகைத்து, டேய் தம்பி, என்னோட தாக்குதல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இனிமே எந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லனா அடுத்த தடவை உன்னை மரத்துல தலைகீழா தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். புரிஞ்சுதா லூமன் என்று கேட்டான். அந்த நேரத்தில் மரணத்தின் வாயில் நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட முத்திரை மிகுந்த சக்தி வாய்ந்தது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் அதை பயன்படுத்த பெருமளவு ஜீவசக்தி தேவைப்பட்டதும் அவனுக்கு தெரிந்தது. ஏனெனில் அந்த ஒரே ஒரு தாக்குதல் அவனது ஜீவசக்தியின் பாதிக்கும் மேலானதை எடுத்துவிட்டது. இதற்கிடையில் சத்திரியனின் முகம் வெளிரியது.
அதோடு இந்த மோதலின் முடிவு இப்படியாக இருக்கும் என்று அவன் கற்பனை கூட செய்யவில்லை. பிறகு கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு, ஏய், என்னோட பேரு சத்திரியன், லூமன் இல்ல. உன்னோட சக்தியை அதிகப்படுத்திக்க ஏதோ ஒரு ரகசிய நுட்பத்தை நீ வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். மத்தவங்கள வேணாடி ஏமாத்தலாம் சமரா, ஆனா என்ன முடியாது என்றான். இதை கேட்டு வீரசமரன் சிரித்துக் கொண்டே, டேய் லூமன், ஏற்கனவே முட்டாளா இருக்கிற ஒருத்தனை நான் ஏன்டா ஏமாத்த போறேன் என்றான். அந்த பதிலில் அவனுக்கு எந்த பயமும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு சத்திரியனை மேலும் கவனிக்காமல் வீரசமரன் அமைதியாக திரும்பி செல்லத் தொடங்கினான். அந்த நேரத்தில் கூட்டத்திலிருந்து ஒரு ஆழமான ஆண் குரல் எழுந்து, வீரசமரன், அப்படியே ஒரு நிமிஷம் என் கூட வா என்று கேட்டது. அந்த குரலை கேட்டவுடன் வீரசமரன் சற்று ஆச்சரியமடைந்து திரும்பி பார்த்தான். அங்கே சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த குரு பரதன் தான் அதை சொன்னவர் என்பதை அவன் உணர்ந்தான். பின்னர் மைராவை ஒரு கணம் பார்த்துவிட்டு எந்த வார்த்தையும் பேசாமல் அவன் பரதனை பின்தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் அமைதியாக நீண்ட தூரம் நடந்தனர். சில நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு அமைதியான வனப்பகுதியை அடைந்தபோது குரு பரதன் திடீரென நின்றார். அவரது முகத்தில் ஏற்கனவே ஒரு லேசான எரிச்சல் தெரிந்தது. பின்னர் அவர் வீரசமரனை பார்த்து, நீ மரணத்தின் வாயில் நுட்பத்தை கத்துக்கிட்டியா? அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம, என்னோட அனுமதி இல்லாம இப்படிப்பட்ட ஆபத்தான நுட்பத்தை நீ கத்துக்க கூடாதுன்னு விதி இருக்கிறது உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்டார். இதற்கிடையில் வீரசமரனின் முகத்தில் ஒரு உதவியற்ற நிலை தென்பட்டது. உண்மை வெளிப்பட்டு விட்டதால் இதை திசை திருப்பி தப்பிக்க முடியாது என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் அவன் மனதளவில் குரு பரதனின் தண்டனைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு, இந்த நுட்பம் எந்த அளவுக்கு பலமானதுன்னு தெரிஞ்சுக்க தான் அப்படி செஞ்சேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த நுட்பத்தை நான் மறுபடியும் பயன்படுத்த மாட்டேன். உண்மையை சொன்னா எனக்கும் என் உயிர் மேல ஆசை இருக்கத்தான் செய்யுது. அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய ஆபத்தை துணிஞ்சு எடுத்தும் கூட நான் இதோட ஆரம்ப கட்டத்தை மட்டும்தான் அடைஞ்சிருக்கேன் என்றான். இதை கேட்ட பரதன் அமைதியாக அவன் கையை பிடித்து அதில் இருந்த கருப்பு தழும்பை கவனமாக பார்த்தார். பிறகு சில நொடிகள் யோசித்த பின் அவர் மெதுவாக, உனக்கு உண்மையிலேயே இந்த மரணத்தின் வாயில் நுட்பத்தை முறையா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? இங்க பாரு சமரா, இந்த நுட்பம் ரொம்பவே ஆபத்தானது. ஆனா அதே சமயம் இது உனக்கு மிகப்பெரிய நன்மையையும் தரும். இதை சரியா பயன்படுத்தணும்னா நீ இதோட ஆழம் வரைக்கும் போகணும். இதையெல்லாம் என்னால ஏன் சொல்ல முடியுதுன்னா, எனக்கும் இந்த மரணத்தின் வாயில் நுட்பத்தை பயன்படுத்த தெரியும் என்றார். இதை சொன்னதும் அவர் தனது கையை நீட்டினார். வீரசமரன் உடனே அவரது உள்ளங்கையின் நடுவிலும் ஒரு கருப்பு புள்ளி இருந்ததை கவனித்தான். அந்த புள்ளி வீரசமரனின் கையில் இருந்ததைப் போலவே இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான வடிவத்திலும் அடர் கருமையிலும் தோன்றியது. அதற்குள் மறைந்திருந்த சக்தி மிகவும் அபாயகரமாக இருந்தது. அந்த காட்சியை பார்த்த வீரசமரன் புன்னகையுடன், நான் நினைச்சது அப்படியே நடந்துருச்சு. இந்த நுட்பம் நிஜமாவே ஆச்சரியமான ஒண்ணுதான். ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்க இதை கண்டிப்பா கத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நான் சொல்றது சரிதான குருவே என்று கேட்டான். வீரசமரனின் வார்த்தைகள் அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்தன. அதன் பின் அவர் அமைதியாக, நீ ரொம்பவே குறும்புக்காரன், அதே சமயம் புத்திசாலியும் கூட. சரி, இந்த மரணத்தின் வாயில் நுட்பத்தோட உண்மையான சக்தியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கத்துக்க உனக்கு ஆர்வம் இருக்கா? சொல்லப்போனா இந்த முறை ஒன்னும் அவ்வளவு கஷ்டமானது கிடையாது என்றார். அதோடு அவர் தனது மற்றொரு கையையும் நீட்டினார். அதிலும் அதே போன்ற ஒரு கருப்பு புள்ளி இருந்தது. இதை கண்ட வீரசமரன் திகைத்து போய், அப்படின்னா நம்மால ஒன்றுக்கும் மேற்பட்ட மரணத்தின் வாயில் முத்திரைகளை உருவாக்க முடியுமா? அந்த நுட்பத்துல ஏன் அது முழுமையை அடையறத பத்தி எதுவுமே சொல்லலன்னு இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா இதோட உண்மையான சக்தி ஒரு முத்திரையில இல்ல, பல முத்திரைகள்ல ஒளிஞ்சிருக்கு என்றான். பரதன் அவனது புரிதலை ஏற்றுக்கொண்டு, நீ சரியாதான் புரிஞ்சுகிட்ட சமரா. ஆனா உனக்கே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு ஏகப்பட்ட ஜீவசக்தி தேவைப்படும். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஆனா 2 முத்திரைகளை மட்டும்தான் என்னால உருவாக்க முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட முத்திரைகளை வச்சிருக்கிறது எவ்வளவு பலமோ அதே அளவுக்கு ஆபத்தும் அதிகம். ஒரு தடவை நான் 3வது முத்திரையை உருவாக்க முயற்சி செஞ்சேன். ஆனா அப்போ பயங்கரமா அடிபட்டுருச்சு. சொல்ல போனா கை கால் விளங்காம போக வேண்டியது. நூல் இழையில தான் தப்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் அதை தொடவே இல்லை என்றார். இந்த எச்சரிக்கையை வீரசமரன் தீவிரமாக எடுத்துக்கொண்டான். ஏனெனில் முதல் முத்திரையை உருவாக்கும் போதே அவன் அந்த ஆபத்தை உணர்ந்திருந்தான். அதனால் 2வது முத்திரையை உருவாக்கும் போது என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. இதை கவனித்த குரு பரதன் மீண்டும் அவனை எச்சரித்து, நீ முதல் முத்திரையை உருவாக்குனதே ஒரு பெரிய விஷயம்தான். அதனால 2வது முத்திரையை உருவாக்க இப்பவே அவசரப்படாத. ஏன்னா அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அப்புறம் காலம் பூரா நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றார். இந்த வார்த்தைகள் வீரசமரனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதன் பிறகு பரதன் வேறு எதுவும் கூறாமல் அவனை மீண்டும் அழைத்துச் சென்றார்.
ஆதிபீடத்தில் உள்ள மற்றவர்களுக்கு வீரசமரனின் உண்மையான திறமைகள் தெரியக்கூடாது என்பதற்காகவே அவர் அவனை அங்கு அழைத்துச் சென்றிருந்தார். பிறகு சிறிது நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் களத்திற்குள் வந்தார்கள். பரதன் அங்கிருந்து சென்றவுடன் மைரா கவலையுடன், எல்லாம் சரியா இருக்கா? குரு பரதன் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா என்று கேட்டாள். வீரசமரன் ஆபத்தான நுட்பத்தை அனுமதியின்றி கற்றிருந்ததால் அவள் மனதில் ஒரு அச்சம் இருந்தது. அதோடு அவன் தண்டிக்கப்படுவானோ என்று அவள் பயந்தாள். ஆனால் வீரசமரன் அமைதியாக தலையசைத்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினான். பின்னர் அவர்கள் இருவரும் தங்கள் அறைகளுக்கு திரும்பினர். இரவு வந்தபோது வீரசமரன் தனது அறையில் தனியாக அமர்ந்து தனது கைகளால் தொடர்ந்து முத்திரைகளை மாற்றிக் கொண்டிருந்தான். அந்த அமைதியான நேரத்தில் அவனது விரல்களிலிருந்து கருப்பு ஜீவசக்தி மெதுவாக வெளிப்பட்டு அவனது மற்றொரு கையில் ஒரு புதிய கருப்பு முத்திரையை உருவாக்க முயன்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் முத்திரையை உருவாக்க முயன்றவுடன் அந்த ஜீவசக்தி சிதறி போய் அவன் தோல்வியடைந்தான். இதனால் இரண்டாவது முத்திரையை உருவாக்குவது முதல் முத்திரையை விட மிகவும் கடினம் என்பது அவனுக்கு தெளிவானது. சில முயற்சிகளுக்கு பிறகு அவன் சோர்வடைந்து, நானும் கொஞ்சம் நிதானமாத்தான் போகணும் போல என்றான். பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு அவன் கண்களை மூடி மீண்டும் முயற்சிக்க தொடங்கினான். ஆனால் இந்த முறை அவன் மிகவும் மெதுவாகவும் கவனமாகவும் செயல்பட்டான். அதன்பின் காலம் மெதுவாக நகர்ந்தது. சத்திரியனுடன் நடந்த சண்டையின் தாக்கத்தால் கிழக்கு கிளையில் உள்ள அவனது அந்தஸ்து கணிசமாக உயர்ந்திருந்தது. அதே நேரத்தில் தருணை தொந்தரவு செய்ய அதன் பிறகு யாருக்கும் துணிவு இல்லை. இந்த அமைதி வீரசமரனுக்கு தனது பயிற்சியில் முழுமையாக மூழ்வதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் அளித்தது. அவன் ஜீவசக்திகள் நாளுக்கு நாள் வளர்ந்தபோது இரண்டாவது முத்திரையை உருவாக்கும் முயற்சியும் மெதுவாக எளிதாக தோன்றத் தொடங்கியது. இவ்வாறு முயற்சிகள் தொடர்ந்தபோது அரை மாதம் விரைவாக கடந்து போனது. இந்த இடைப்பட்ட காலத்தில் வீரசமரன் மிகவும் வலிமையானவனாக மாறியிருந்தான். ஒரு நாள் அவன் பயிற்சியில் முழுமையாக மூழ்கியிருந்த போது மைரா அவனை அணுகி, சமரா, நான் மூத்த வீரர்கள் கிட்ட பேசிட்டேன், அதனால நாளைக்கே நாம மகா களத்துக்கு கிளம்புறோம் என்றாள். இதை கேட்டதும் வீரசமரன் ஆச்சரியத்தில் மெதுவாக புன்னகைத்தான். பயிற்சியில் மூழ்கியிருந்ததால் காலம் எவ்வாறு நகர்ந்தது என்பதை அவன் கவனிக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவனால் இன்னும் இரண்டாவது முத்திரையை முழுமையாக உருவாக்க முடியவில்லை என்பதும் அவனுக்கு தெரிந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாகளத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் அவனது சிக்கலை தீர்க்க உதவலாம் என்ற எண்ணமும் அவன் மனதில் தோன்றியது. இதற்கிடையில் மைரா மீண்டும், இந்த மகாகள பயிற்சியில நாம ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் சமரா. மேற்கு பிரிவிலிருந்து மித்திரனும் இதுல கலந்துக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் அவனோட குழுவுல யார் இருக்காங்கன்னு தெரியுமா? உனக்கு பிடித்தமான மிருணாளினி. இங்க பாரு, அவளை உனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் சரி, நாம அவங்க கிட்ட தோற்றக்கூடாது என்றாள். மித்திரனின் பெயரை கேட்டவுடன் வீரசமரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை மலர்ந்தது. ஏனெனில் ஆதிபீடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக கருதப்படுகிறவன் அவன்தான் என்பதும் அவனை எதிர்கொள்வது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்பதும் அவனுக்கு தெரிந்தது. மகாக்களம் ஆதிபீடத்திலிருந்து ஒரு நாள் பயண தொலைவில் இருந்தது. அதோடு அது வடக்கு பகுதியின் மிகவும் பிரபலமான இடமாக கருதப்பட்டது. அங்கு கொடிய ஆபத்துகள் நிறைந்திருந்தாலும் அதே சமயம் எண்ணற்ற நன்மைகளையும் அது வழங்கியது. பலர் அந்த நன்மைகளை பெற முயன்றனர். சிலர் அதில் வெற்றியும் பெற்றனர். ஆனால் பலர் துயரமான முடிவுகளை சந்தித்தனர். அந்த இடம் மிகவும் அபாயகரமானதால் ஆதிபீடம் தனது வீரர்களுடன் குருக்களையும் அனுப்புவது வழக்கம். இந்த முறை கிழக்கு கிளையின் குருவான பரதனும் மேற்கு கிளையின் குருவான ருத்ராஜும் மற்றவர்களுடன் சேர்ந்து பயணிக்க இருந்தனர். அவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததால் அவர்களுடன் இருக்கும்போது வீரர்களுக்கு நேரடி உயிராபத்து ஏற்படாது என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருந்தது. அதைத் தொடர்ந்து அதிகாலையில் அவர்கள் அனைவரும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். ஆனால் மாலை நெருங்கிய போதுதான் மகாகளத்தின் எல்லையை அடைந்தனர். இருள் சூழத் தொடங்கிய போது அருகில் இருந்த ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து கூடாரங்களை அமைத்து அங்கு இரவு தங்க முடிவு செய்தனர். இரவு ஆழ்ந்தபோது கூடாரங்களுக்கு அருகில் ஏற்பட்ட தீக்குவியல்கள் பிரகாசமாக எரிந்தன. அந்த சூழல் பல வீரர்களுக்கு புதுமையான உற்சாகத்தை அளித்தது. ஏனெனில் அவர்களின் வழக்கமான வாழ்க்கையில் இத்தகைய அனுபவம் கிடைப்பதில்லை. ஆனால் வீரசமரன் மட்டும் தீக்குவியலின் அருகில் அமைதியாக அமர்ந்து அதன் ஒளி எட்டாத இருண்ட வெளிகளை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு கை அவன் தோளில் பட்டது. உடனே அந்த கை மைராவினுடையது என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் வேண்டுமென்றே சத்தமாக கத்தினான். அதை பார்த்த மைரா மெல்லிய குரலில், ஆதிபீடத்தோட மாபெரும் வீரன் வெறும் என் கைய மேல வச்சதுக்கே இப்படி பயப்படுவான்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள். இதை கேட்ட வீரசமரன், ஆமா ஆமா, ரொம்ப பயந்துட்டேன், இனிமே இப்பெல்லாம் பண்ணாத என்றான். அதன் பிறகு அவன் தனது பார்வையை திருப்பி மகாக்கள பயிற்சி குறித்து அனைத்து வீரர்களுக்கும் விளக்கிக் கொண்டிருந்த பரதனை அமைதியாக கவனிக்க தொடங்கினான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.